அட, எல்லா செல்வமும் தரும் அபிராமி அந்தாதி பாடல். அபிராமி பட்டர் வழங்கிய அபிராமி அந்தாதியை படிப்பவர், பாராயணம் செய்பவர், அவள் புகழ் கேட்பவர், போற்றி வணங்குபவர் அனைவரும் எல்லா நலன்களும் பெறுவார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையில் எந்நாளும் துன்பமில்லை, இன்பமே அடைவார்கள். இன்று நாம் கேட்கப் போவது 3வது பாடல், குடும்ப கவலைகளிலிருந்து விடுபட. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு, செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி, பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால், மறிந்தே விழும் நரகோக்குரவாய மனிதரையே. திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று முடித்துவிட்டு, அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்தேன் என்று இப்பொழுது ஆரம்பிக்கிறார். எதை அறிந்தேன்? மகாலட்சுமி ஸ்வரூபமே வேத மார்க்கத்தை அறிந்து கொண்ட பின், நீயே சரணம் என உணர்ந்து உன் திருவடிகளின் புகழ் அடைந்தேன் அம்மா. தேவியின் திருவடிகளை புகழ் அடைந்தேன் என்கிறார். நமக்கெல்லாம் தேவியின் பொற்பாதங்களை விட்டால் வேறு கதி ஏது? நான் ஸ்ரீ அபிராமி அன்னையின் அருளால் பல காலம் இருந்தும் ஸ்ரீதேவியின் திவ்ய தரிசனம் இன்றுதானே கிடைக்கப் பெற்றேன். இத்தனை நாட்கள் பயனற்றதாக செய்துவிட்டோமே என பச்சாதாபப்படுகிறார். காரணத்தை உணர்ந்து தன் அனுபவத்தை நமக்கு விளக்குகிறார். அதாவது, நல்ல தெய்வ அருள் உள்ளவர்களது தொடர்பு கொள்ளாமல் தீயவர்களது நட்பால் தெய்வ தரிசனத்தை இழந்தோமே என மனம் கொதித்து மகாலட்சுமி ஸ்வரூபமே என்றழைத்து மேற்கண்டவாறு கூறுகிறார். ஆதலால் அத்தீய வழி மக்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன். எவரும் அறியாத வேத பொருளை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டர கலந்து விட்டேன். இனி நீயே எனக்கு துணையாவாய். யாராலும் அறியப்படாத மறையை அறிந்து கொண்டதன் மூலம் அபிராமி பட்டர் அறிந்து கொண்டதென்ன? ஏற்கனவே அனுபவ ரீதியாக அபிராமியின் திருவடிகளே அனைத்தும் என உணர்ந்திருந்த உண்மையை 4 வேதங்களையும் கற்றதன் மூலம் உறுதி செய்து கொள்கிறார். இந்த பாடலுக்கான பொருள்: அருட்செல்வம் மிக்க திருவே, வேறெவரும் அறிய முடியாத இரகசியத்தை நான் அறிந்து அதன் காரணமாக உன் திருவடிகளை அடைந்தேன். உன் அடியவர்களின் பெருமையை உணரத் தவறிய நெஞ்சத்தின் காரணமாக நரகலோகத்தின் தொடர்பு கொண்ட மனிதரை கண்டு அஞ்சி விலகி கொண்டேன். இனி நீயே எனக்கு துணை. இது 3வது பாடல், குடும்ப கவலையிலிருந்து விடுபட.